அவர்கள் நல்ல ரஜினி சூப்பர் ஸ்டார் அவர்கள் குமாரவேல் அவர்கள் நிகழ்ச்சியிலே முதல் போட்டியாளர் நம்முடைய சிறப்பு அழைப்பாளர்கள் வருகின்றாலும் அவர்களுக்கு முன்பாக வார்த்தை விளையாட்டு தொடர்ந்து போட்டியினுடைய விதிமுறைகள் நன்றாக பேசுங்க. ஏதாவது தெரியும் ஒரு வார்த்தைன்னு சொல்லலாமா? என்ன ஆரம்பிக்கல, ஒரு பயம் ஆரம்பிச்சிட்டாங்க இப்பொழுதே. போகலாமா? உங்கள் பெயர் என்ன? இதற்கு முன்பாக 8ஆம் வகுப்பு படித்தீர்கள். அதற்கு முன்பாக 6 ஒரு முறை வருமா 2 முறை வருமா? 6ஆம் வகுப்பு எத்தனை முறை படித்தீர்கள்? ஒரு முறை படித்தீர்கள். உங்கள் அப்பாவின் பெயர்? ராஜேஷ். நீங்கள் எந்த பள்ளியில் படிக்கிறீர்கள்? நீங்கள் எந்த வகுப்பிலிருந்து மகாத்மா மாண்டிசோரி பள்ளியில் படிக்கிறீர்கள்? தொடர்ந்து 5 வினாடிகள் மௌனம் சாதித்ததுனால போட்டியிலிருந்து விடைபெறுகிறார். உற்சாகமான கரவொலி. நேரடியாக நாம் நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கிறோம். நிகழ்ச்சியிலே வெகு சிறப்பாக நம்முடைய மனிதநேய நுகர்வோர் பாதுகாப்பு ஆர்கனைசேஷனுடைய 19வது சேவை திட்டம் மற்றும் தேசிய நுகர்வோர் உரிமைகள் தின விழாவிலே முதல் நிகழ்வாக தமிழ்தாய் வாழ்த்து. அனைவரும் சொல்வது இன்னும் கூடுதல் சிறப்பை தரும். அந்த அடிப்படையில் திருவிழத்தை ஏற்றுகிற ஒரு முகத்தை ஏற்றுவதற்காக மகாத்மா அவர்களை தொடர்ந்து நிகழ்விலே நம்முடைய தொழிலாளர் நிலை ஆணையாளர் போன்றதற்கு பாராட்டுவதற்கு உரிய சுப்பிரமணியன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவர்களை தொடர்ந்து எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய பேராசிரியர் ராஜ்குமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர்களை தொடர்ந்து உணவு பாதுகாப்புத்துறை நியமனாளர்கள் நம்முடைய மனிதநேய நுகர்வோர் பாதுகாப்பு ஆர்கனைசேஷனுடைய அம்மா ஜெயலட்சுமி அவர்கள் திருவிழாக்கு ஒரு முகத்தை ஏற்றி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உற்சாகமான கரவொலி ஜோதினி தங்கிரா ஜோதினி என்று ஜோதி சொரூபமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய திருவிளக்கு நிகழ்வு. திரு சுப்பிரமணியம் அவர்கள் அற்புதமான பேச்சாளர். அடுத்தபடியாக எங்களது காவல்துறையிலே பணியாற்றி ராஜ்குமார் அவர்கள், காவல்துறையிலே சிறப்பாக பணியாற்றி பல்வேறு சிறப்புகளை பெற்றுள்ள ரஜினி குமரவேல் அவர்கள் இப்பொழுது ஏற்றுகிறார்கள். நன்றி. கொஞ்சம் முன்னாடி சேர்த்துருங்கண்ணே. சரிங்க பாருங்க. सूर्य कोटि समप्रभा
गणेशाय धीमहि गुणशरीराय गुणमण्डिताय गुणेशानाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गणेशाय बालचन्द्राय श्रीगणेशाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गणेशाय बालचन्द्राय श्रीगणेशाय धीमहि गानचतुराय गानप्राणाय गानान्तरात्मने गानोत्सुकाय गानमत्ताय गानोत्सुकमनसे गुरुपूजिताय गुरुदैवताय गुरुकुलस्थायिने गुरुविक्रमाय गुरुप्रवराय गुरवे गुणमुरळे गुरुदैत्यकलक्षेत्रे गुरुधर्मसदाराध्याय गुरुपुत्रपरित्रात्रे गुरुपादण्डखण्डकाय गीतसाराय गीततत्त्वाय गीतगोत्राय धीमहि गूढगुल्फाय गन्धभट्टाय भोजयप्रदाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गणेशानाय बालचन्द्राय श्रीगणेशाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गणेशानाय बालचन्द्राय श्रीगणेशाय धीमहि நடனம் அந்த முகத்திலே அந்த நளினம் மாணவிகளை பயிற்றுவித்த நடன ஆசிரியர் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய சாந்தினி அருணகிரி அவர்களுக்கு உற்சாகமான கலவரை கொடுத்து அவர்களுக்கு நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். மாணவ கண்மணிகளுடைய அந்த வரவேற்பு நடனத்தை தொடர்ந்து எவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு நிகழ்விலே நாமெல்லாம் நம்ம இணைத்திருக்கிறாங்க. போற்றுதலுக்குரிய பாராட்டுதலுக்குரிய தேசிய பாதுகாப்பு மனிதநேய நுகர்வோர் பாதுகாப்பு ஆர்கனைசேஷன் ஒரு அற்புதமான பத்திரிகையை தொடங்கி மனிதநேய கவசம் என்கிற ஒரு பத்திரிகை தொடங்கி இருக்கிறது. மாணவ கண்மணிகள், எழுத்திலே ஆர்வம் இருக்கிற மாணவ கண்மணிகள், உங்கள் படைப்புகளை எங்களது அற்புதமான நிறுவன தலைவர் திரு அசோகன் அவர்களுக்கு அனுப்பி வைத்தால் உங்கள் படைப்புகளை நாங்கள் அந்த இதழிலே வெளியிடுவதற்கு தயாராக இருக்கிறோம். உரிய முறையிலே உங்கள் தமிழ் ஆசிரியர் பெருமக்களை தொடர்பு கொண்டு நீங்கள் கொடுக்கிற படைப்புகள் எங்களது மனிதநேய நுகர்வோர் பாதுகாப்பு ஆர்கனைசேஷனுடைய மனிதநேய கவசம் பத்திரிகையிலே இடம்பெறுவதற்கு அனைத்து வகையான ஏற்பாடுகளை செய்வோம். அதற்கு நம்முடைய அசோகன் சாருக்கு நல்லா கைதட்டிக்கலாமா? அவர்தான் நிறுவன தலைவர். அற்புதமான பத்திரிகையை தொடங்கி இருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த இனிய நிகழ்வு 19வது சேவை திட்டத்திற்கு ஒவ்வொருவரையும் நாம் வருக வருக வரவேற்று பெருமை செய்து கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான தருணம். மிகச்சிறந்த சமூகத்திலே முக்கிய பொறுப்பில் வைக்கக்கூடிய அற்புதமான மனிதர்கள் இங்கே வருகை தந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான தருணத்திலே நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய இந்த இனிய விழாவிலே மனிதநேய நுகர்வோர் பாதுகாப்பு ஆர்கனைசேஷன். நுகர்வோர்னா யார்? யாராவது ஒருத்தர் தெளிவாக சொல்ல முடியுமா? நுகர்வோர் தமிழில் கேட்ட புரியலையா? கன்சியூமர். கன்சியூமர் கன்சியூமர்னா யார்? கன்சியூமர்னா பொருளை வாங்கக்கூடியவர். அந்த பின்னால் 2 குழந்தைங்க நிற்கிறாங்க. கன்சியூமர்னா பொருளை வாங்கக்கூடியவங்க. பொருளை வாங்குற பொழுது என்னெல்லாம் நம்ம பார்க்கணும்? குவாலிட்டி, தரம் பார்க்கணும், விலை பார்க்கணும், அப்புறம்
ரொம்ப முக்கியம். தம்பி நிதிஷ்க்கு கை தட்டிடலாமா? எக்ஸ்பைரி டேட் பார்க்கணும். இன்னைக்கு அது யாருமே பார்க்கறது இல்லை. அது மறைஞ்சு போயிடும் சில நேரம். அதை பார்க்கணும், கேட்கணும். பொருளினுடைய எக்ஸ்பைரி டேட், மேனுஃபேக்சரிங் டேட், எக்ஸ்பைரி டேட் ரெண்டுமே நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். எத்தனை நாளில் இது காலாவதி ஆகுது. அப்போ ஒரு கன்சியூமராக நம்ம நிறைய பார்க்க வேண்டியது. அதில் பல குறியீடுகள்லாம் இருக்கும். இது ஆர்கானிக் பொருளா, இன்ஆர்கானிக்கா, இது எல்லாமே நமக்கு நுகர்வோரில் வந்துடும். நம்ம ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், சிவிக்ஸ், சோசியலில் படிக்கும்போது இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ தரச்சான்று பெற்றிருக்கிறாங்களா, ஐஎஸ்ஐ மார்க் வாங்கியிருக்கிறாங்களா, எஃப்எஸ்எஸ்ஏ மார்க் வாங்கியிருக்கிறாங்களா, அதனுடைய குறியீடு இருக்குதா, அக்மார்க் குறியீடு இருக்குதா, எல்லாமே பார்த்துவாங்க. குறிப்பாக மாணவர்களுக்கு நம்ம சொல்கிறது, மஞ்சப்பை அது ஏதோ ஒரு அடையாளம் அல்ல. இன்னைக்கு விலை உயர்ந்த தங்கத்தை மஞ்சப்பையில தான் வச்சு கொடுக்குறாங்க. நெகிழியில் வச்சு எந்த கடையிலையும் கொடுக்கறது இல்லை. பிளாஸ்டிக் பொருளை வச்சு கொடுக்கறது இல்லை. ஏன்? அந்த காலத்திலேருந்து மஞ்சப்பை தான் முக்கியம். அது வெகுமதியின் அடையாளம். அது ஏதோ ஏளனமான அடையாளம் நம்ம நினச்சிக்க கூடாது. நிறுவனங்களுக்கு செல்கிற பொழுது பைகளை எடுத்து சென்றால் சிறப்பு. நெகிழியை தவிர்ப்பது மகாத்மா மாண்டீஸ்வரி பள்ளி மாணவர்கள் அதற்கான விழிப்புணர்வை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விழாவிலே ஜெய்சங்கர் அவர்களை மேடைக்கு நல்ல கனவு கொடுக்கிறார். அங்கோடு அழைக்கிறோம். சுப்பிரமணியன் சார் தொழிலாளர் இணை ஆணையாளர். குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிப்பதிலே தனக்கென்று ஒரு தனியிடம் பிடித்து பாடுபட்ட ஒரு உன்னதமான தலைவர். அதற்கு அடுத்தபடியாக அவரை தொடர்ந்து மரியாதைக்குரிய திருப்பதி நியமன அலுவலர் உணவு பாதுகாப்புத்துறை திரு செல்வராஜ் அவர்களை மேற்கொள்கிறார். டாக்டர், மிகச்சிறந்த ஒரு மனிதர், நல்ல குறிப்புகளாக இருக்கக்கூடியவர். அவர்களை தொடர்ந்து எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய பேராசிரியர் மற்றும் குல முதல்வர் திரு ராஜ்குமார் அவர்களை மேற்கொள்கிறார் என்று அழைக்கிறோம். காவல்துறையினுடைய கூடுதல் காவல் கண்காணிப்பாளர், நம்முடைய போற்றுதலுக்குரிய மிகச்சிறப்பான இந்த இனிய விழாவிலே காவல்துறை பொறுப்பிலே இருக்கக்கூடிய பெருமக்களும் பொறுப்பிலிருந்து பணி நிறைவு பெற்றிருக்கக்கூடிய பெருமக்களையும் அன்போடு மேடைக்கு அழைத்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியிலே நம்முடைய பள்ளியினுடைய இதையெல்லாம் வெளிப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான பண்டிற்கு சொந்தக்காரர் மிகச்சிறப்பாக இந்த இனிய விழாவிலே கலந்து கொண்டு பெருமை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் மனம், மெய், மொழி, வாக்கினாலே மேடைக்கு வருமாறு அன்போடு அழைத்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய நிகழ்ச்சி மிக சிறப்பாக நம்முடைய மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய தர்மசீலன் அவர்களை மேலே வருமாறு அன்போடு அழைத்து மகிழ்ச்சிருக்காங்க. நல்லா உற்சாகமாக கடவுள் கொடுக்கிறார். திரைப்பட இசையமைப்பாளர் போற்றுதலுக்குரிய சித்துக்குமார், நிறுவனர் PLU அகாடமி சென்னையிலே மிகச்சிறப்பாக ஒரு இசையமைப்பாளராக நல்ல ஒரு சிறப்பான ஆண்டோர் பெருமக்களுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் முதற்கனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மனிதநேய நுகர்வோர் பாதுகாப்பு ஆர்கனைசேஷன் HCPO 19வது சேவை திட்டம் மற்றும் தேசிய நுகர்வோர் உரிமைகள் தின விழா நம்முடைய மகாத்மா மாண்டீஸ்வரி பள்ளி சீதாத்தா அரங்கத்திலே வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்பதில்
பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எம் பள்ளியின் தாளாளர் திருமதி ஜாக்லின் வார்டன், எம் பள்ளியின் முதல்வர் திருமதி சுபா அவர்களையும், திருப்பரங்குன்ற சுவாமி திருக்கோயில் அறங்காவலர் முனைவர் திரு சண்முக சுந்தரம், கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் திரு குமரவேல் அவர்கள், காவல் உதவி ஆணையர் நகர் போக்குவரத்து சரகம் திரு செல்வின் அவர்கள், காவல் உதவி ஆணையர் தல்லாபுரம் திரு இளமாறன் அவர்கள், ஏஏ பொறியியல் கல்லூரி செயலர் விருதுநகர் கார்மண்ணன் அவர்கள், விருதுநகர் ஏஏ பொறியியல் கல்லூரி தாளாளர் திரு கணேசன் அவர்களையும், திருச்சி பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் குழுமத்தின் சேர்மன் திரு பாலாஜி அவர்களையும், பெண்டகன் கார்மெண்ட்ஸ் விருதுநகர் நிர்வாக இயக்குனர் திரு ஜவஹர் அவர்களையும், மதுரை நிறுவனர் மற்றும் ஆசிரியர் தினசங்கு நாளிதழ் திரு கண்ணன் அவர்களையும், கூடுதல் கண்காணிப்பாளர் திரு வே சந்தானம் அவர்களையும், குமார் மெஸ் நிர்வாக இயக்குனர் திரு ராமச்சந்திரகுமார் அவர்களையும், கேகே நகர் தொழிலதிபர் மற்றும் ரியல் எஸ்டேட் திரு நடராஜன் அவர்களையும், HCPO சட்ட ஆலோசகர் மதுரை மாவட்ட உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு சாமித்துறை அவர்களையும், மதுரை மாவட்ட உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் HCPO சட்ட ஆலோசகர் திரு அழகுராம் ஜோதி அவர்களையும், மதுரை மாவட்ட உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் HCPO சட்ட ஆலோசகர் திரு ஞான குருநாதன் அவர்களையும், மதுரை மாவட்ட உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு செல்வராஜ் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். அதன் வழியாக சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை தந்திருக்கும் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் மதுரவயல் சென்னை பொறிஞர் திரு அருண்குமார் அவர்களையும், குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை துணை இயக்குனர் தென்மண்டலம் திரு சூரியகலா அவர்களையும், கல்வி இயக்குனர் மகாத்மா பள்ளி திருமதி அம்சப்பிரியா அவர்களையும், மகாத்மா பள்ளியின் துணைத் தலைவர் திரு கார்த்திக் பன்னீர்செல்வம் அவர்களையும், நிர்வாக இயக்குனர் மகாத்மா பள்ளி திருமதி பிரியதர்ஷினி கார்த்திக் அவர்களையும், நிர்வாக இயக்குனர் ராஜ்மஹால் குழுமம் திரு முருகானந்த் அவர்களையும், BLU அகாடமி சென்னை நிறுவனர் திரைப்பட இசையமைப்பாளர் திரு சித்துக்குமார் அவர்களையும், அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி டெக்னாலஜி SGX குரூப் சிங்கப்பூர் முனைவர் விக்னேஸ்வரன் ஜெயபால் அவர்களையும் சிறப்பு அழைப்பாளர்களாக வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகிறோம். வரவேற்பதை கொடுத்து கொண்டிருக்கிறோம். நன்றாக அவர்களுக்கு கரவொலி எழுப்பலாம். வரவேற்பதில் கரவொலி எழுப்பலாம். அடுத்ததாக இந்நிகழ்ச்சியின் சிறப்பாக உணவு பாதுகாப்பு மற்றும் தரங்கள் சட்டம் 2006 என்னும் நூல் வெளியீட்டு விழா நிகழ்வு வேறு நடைபெற இருக்கிறது. அதற்கு வருகை தர இருக்கின்ற நம்முடைய சர் ஆட்சியர் உசிலம்பட்டி மதுரை மாவட்டம் உயர் திரு உட்கர்ஷ் குமார் IAS அவர்களையும், நூலை பெற்றுக்கொள்பவராக இருக்கக்கூடிய தலைவர் மகாத்மா பள்ளி திரு பன்னீர்செல்வம் அவர்களையும், மகாத்மா பள்ளியின் மேலாண்மை இயக்குனர் திருமதி பிரேமலதா பன்னீர்செல்வம் அவர்களையும், பேராசிரியர் மற்றும் புல முதல்வர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் மதுரவயல் சென்னை முனைவர் PS ராஜ்குமார் அவர்களையும், கூட்டுறவு சங்கங்களின் இணை பதிவாளர் மதுரை மண்டலம் திரு சதீஷ்குமார் அவர்களையும், இணை பதிவாளர் செயலாட்சியர் பாண்டியன் கூட்டுறவு சிறப்பு அங்காடி மதுரை திரு மனோகரன் அவர்களையும், DSO மாவட்ட உணவு வழங்கல் அலுவலர் மதுரை மாவட்டம் திரு முத்து முருகேச பாண்டியன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். நன்றாக கரவொலி எழுப்பலாமே. கருத்தரங்கில் உரையாற்றக்கூடியவர்கள் தொழிலாளர் இணை ஆணையாளர் கூடுதல் சட்டமுறை எடையளவு கட்டுப்பாட்டு அலுவலர் மதுரை நுகர்வோர் நலனில் குழந்தைகள் தொழிலாளர் ஒழிப்பு என்று ஓடிக்கொண்டிருப்பவர் திரு சுப்பிரமணியன் அவர்களையும்,
நியமன இலுவலர் உணவு பாதுகாப்புத்துறை மதுரை நுகர்வோர் மற்றும் உணவு கலப்படத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற அவர்களை தடுக்கக்கூடிய திரு செல்வராஜ் அவர்களையும், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் போதைப்பொருள் மற்றும் தடுப்பு குழந்தைகள் நலன் பாதுகாப்பில் இருக்கக்கூடிய திரு தீனதயாளன் அவர்களையும், காவல் ஆய்வாளர் திலகர் திடல் போக்குவரத்து மதுரை சமூக அக்கறையில் மாணவ மாணவிகளின் பங்கு என்றிருக்கின்ற திரு தங்கமணி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். அடுத்தபடியாக இத்திட்டங்கள் செயல்பாடுகள் சிறப்பாக நடைபெற சேவை திட்ட நன்கொடை வழங்குபவர் நிர்வாக இயக்குனர் கரோஸ் குழுமம் சிவகாசி முனைவர் திரு ஜெயசங்கர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். நிகழ்ச்சியில் கலந்து கொள்பவர்கள் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக பொது மேலாளர் திரு மாரிமுத்து, வட்டாட்சியர் மதுரை மத்திய மேற்கு சரகம் திரு பஞ்சாச்சரம், மதுரை மாவட்ட வட்டாட்சியர் திரு கிருஷ்ணகுமார், வட்டாட்சியர் திரு நவநீத கிருஷ்ணன், அர்சிபுவ மாநில செயலாளர் திரு முனைவர் சேசுராசா, அர்சிபுவ மாநில பொருளாளர் திரு ஜெயலட்சுமி, அர்சிபுவ செயற்குழு உறுப்பினர் ஜெயசீல பாண்டியன், அர்சிபுவ செயற்குழு உறுப்பினர் திரு ராஜா கண்ணன், அர்சிபுவ செயற்குழு உறுப்பினர் திரு சந்தனமாரி, அர்சிபுவ செயற்குழு உறுப்பினர் திரு கார்த்திக், ஸ்ரீ மீனாட்சி மில்ஸ் கூட்டுறவு பண்டகசாலை மேலாளர் திரு கண்ணன், பிரெண்ட்ஸ் கேட்டரிங் ப்ரொப்பரேட்டர் மதுரை திரு சுப்பிரமணியன் என்ற சுரேஷ், ஜேஎல் டெக்கரேட்டர்ஸ் ப்ரொப்பரேட்டர் மதுரை திரு சுரேஷ், மனிதநேய ஆர்வலர் திரு தாமோதரன் அவர்களையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்தபடியாக இந்நிகழ்ச்சிக்கு உதவி புரியும் ஆசிரியர்கள் எம் பள்ளி ஆசிரியர்களான நடன ஆசிரியர் திருமதி சாந்தினி அருணகிரி அவர்களையும், ஓவிய ஆசிரியர் திருமதி கார்த்திகா அவர்களையும், தமிழாசிரியர் திருமதி ராதா அவர்களையும், தமிழாசிரியர் திருமதி பிரவீனா அவர்களையும், தமிழாசிரியர் திரு ஜரீன் அவர்களையும், தமிழாசிரியர் திருமதி அரங்க கவிதா அவர்களையும், ஓவிய ஆசிரியர் திரு அழகசாமி அவர்களையும், தமிழாசிரியர் திருமதி கற்புகரசி அவர்களையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்தபடியாக நிகழ்ச்சியில் உதவி புரிந்த அலுவலக பணியாளர்கள் திருமதி கீதா ரமணி அலுவலக பணியாளர், திருமதி சுபா அலுவலக பணியாளர், நன்றியுரை வழங்க இருக்கின்ற பொறிஞர் திரு குமரன் அவர்களையும், அர்சிபிஓ பொதுக்குழு உறுப்பினர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று அமைவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி. அவர்களுடைய பெயர் இருக்கிறது, யாரையும் விட்டுவிடக்கூடாது என்கிற அடிப்படையிலே மிகச்சிறப்பாக வரவேற்பை ஆற்றிய ஆசிரியர் கமலக்கண்ணன் அவர்களுக்கு நல்ல உற்சாகமான பரவலை கொடுத்து அவர் வாழ்வாக வாழ வாழ்த்தி, அடுத்தபடியாக இன்றைக்கு சமூகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருப்பது போதைப் பொருள். இந்த போதைப் பொருளை ஒழிப்பதற்கு நாம் அனைவரும் உறுதிமொழி எடுக்க வேண்டிய ஒரு உன்னதமாக அவையோர் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். போதை பழக்கத்திற்கு எதிரான உறுதிமொழி. போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரை வழங்குவேன். போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதைப் பொருட்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றிற்கு எதிரான
தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேரறுக்க அரசுக்கு துணை நிற்பேன். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். நன்றி. துறையிலே பணியாற்றி பணி நிறைவு பெற்று இன்றைக்கு செய்திருக்கிற அவரை அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம். அடுத்தபடியாக நம்முடைய இனிய நிகழ்வு வெகு சிறப்பாக இப்பொழுது கருத்தரங்கை நாம் துவக்கி வைக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதற்கு முன்னதாக இந்த நிகழ்ச்சியினுடைய கதாநாயகன் அப்படிதான் நம்ம சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா அவர் தூங்குனாரா இல்லையாங்கிறது எங்கள் சகோதரி ஜெயலட்சுமி அவர்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா அந்த அளவிற்கு ஒவ்வொரு நிகழ்வையும் பார்த்து பார்த்து வடிவமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மனிதநேய நுகர்வோர் பாதுகாப்பு ஆர்கனைசேஷனுடைய நிறுவன தலைவர் இதோ அசோகன் அவர்கள் தலைமை உரை ஆற்ற வருகிறார்கள். அவர்கள் நல்ல கடவுளை கொடுக்கிறார். இது போன்ற மனிதர்கள் இருப்பதனால தான் நாட்டில் அப்பப்போ மழை பெய்து கொண்டிருக்கிறது. இதோ அசோகன். எல்லோருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா சொன்ன மாதிரிக்கு உண்மையிலே 6 மாதம் கிடையாது, 3 மாதம் தான். 3 மாதம் இருந்துச்சு எல்லாத்துக்கும் எல்லா பணிகளும் சரி பண்ணணும் இல்லையா. நிகழ்ச்சிக்கு நம்ம போவோம். இன்றைக்கு எங்களுடைய மனிதநேய நுகர்வோர் பாதுகாப்பு ஆர்கனைசேஷன் 19வது வருஷம் நாங்கள் தொடர்ந்து 2007 ஆரம்பித்தோம். அந்த அமைப்பை தொடர்ந்து நிகழ்ச்சி பண்ணிகிட்டே இருக்கோம். இறைவனுடைய ஆசீர்வாதத்தோடு நீங்களாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால அது மக்களுக்கு நிறையா பயனுள்ளதாக சென்றடையுது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றியவர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை வரவேற்புரை ஆற்றிய திரு பா கமலக்கண்ணன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். போதைப் பொருள் ஒழிப்பு உறுதிமொழியை எடுத்துக்கொண்ட என்னுடைய சகோதரி சாய் லட்சுமி அவர்களுக்கும் இந்த பள்ளி நிர்வாகத்தினுடைய அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொகுப்பு உரை ஆற்றியவர் என்னுடைய மதிப்புக்குரிய நண்பர், உறவினர், மாநில நல்லாசிரியர் பெற்றவர் முனைவர் சண்முக திருக்குமரன், நிறுவன தலைவர், மதுரை இலக்கிய பேரவை. நிறைய புத்தகத்தில் இருக்காரு. நிறையா பள்ளிகளுக்கும் கோவிலுக்கும் நிறையா சொற்பொழி ஆற்றக்கூடியவர். அவர் இப்போ பண்ணாலே அவர் தான் சண்முக திருக்குமரன். அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். அடுத்தபடியாக என்னுடைய துணைவியார் ஜெயலட்சுமி வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கும் இந்த அமைப்புடைய பொருளாதாரம் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். முன்னிலை வகிக்கக்கூடியவர்கள் திருமதி தாளாளர் மகாத்மா பள்ளி ஜாக்லின் வாரன் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். இந்த பள்ளியின் முதல்வர் திருமதி மா சுபா அவர்களுக்கும் எனக்கு வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். முனைவர் வா சண்முக சுந்தரம், அருள்மிகு சுப்பிரமணிய சாமி திருக்கோவில் அறங்காவலர், அவர் வந்துக்கிட்டே இருக்கிறாரு, வரட்டும். அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மதிப்புக்குரிய திரு சா குமரவேல், காவல் கூடுதல் ஆணையர் பணி நிறைவு, அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரை மாநகர் காவல் உதவி ஆணையர் திரு தா இளமாறன் அவர்களுக்கும்
என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொழிலதிபர் ரியல் எஸ்டேட் திரு நடராஜன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்கூலுடைய தலைவர் பன்னீர்செல்வம் ஐயாவுடைய மிக நெருக்கமான நண்பர். எங்களுடைய அமைப்பின் சட்ட ஆலோசகர் திரு ஞான குருநாதன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். எங்களுடைய அமைப்பு மாவட்ட சட்ட ஆலோசகர் திரு இரா செல்வராஜ் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். சிறப்பு அழைப்பாளர்கள் நம்முடைய பள்ளி கல்வி இயக்குனர் அம்சம் பிரியா அவங்க இன்றைக்கு ஊருக்கு போயிருக்காங்க, வெளியூர் போயிருக்காங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். கல்வி துணைத் தலைவர் திரு கார்த்திக் பன்னீர்செல்வம் அண்ணாச்சிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். நிர்வாக இயக்குனர் திருமதி பிரியதர்ஷினி கார்த்திக் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். என்னுடைய சன் வந்திருக்காங்க. அவர் ப்ளூ அகாடமின்னு சொல்லி சென்னையில் வச்சுருக்காங்க. இந்த சகப்பு மஞ்சள் பச்சை படம் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் வந்திருக்காங்க. அவர் பெயர் சித்திக்குமார். இந்த நேரத்தில் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். என்னுடைய இன்னொரு சன் வந்திருக்காரு. அவர் சிங்கப்பூர்லேருந்து இதுக்காகவே வந்திருக்காரு. அவர் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அவர் பெயர் முனைவர் விக்னேஸ்வரன் தேபால். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னாக்கா உணவு பாதுகாப்பு மற்றும் தரங்கள் சட்டம் 2006, ஆனால் இந்த 2025 அமல்மெண்ட் ஆன புத்தகத்தை நம்ம வெளியிடுறோம். அந்த புத்தகத்தை வெளியிடுறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா உயர்திரு உத்கர்ஷ்குமார் ஐஏஎஸ், சார் ஆட்சியர் உசிலம்பட்டி, மதுரை மாவட்டம் வந்துட்டே இருக்காங்க. ஃபோன் பண்ணிட்டாங்க. நூலை பெற்றுக்கொள்வர்கள் நம்ம ஐயா பன்னீர்செல்வம் ஐயா பெற்றுக்கொள்கிறாங்க. நம்ம பிரியமாவும் பெற்றுக்கொள்கிறாங்க, பிரேமா பன்னீர்செல்வம். அதே மாதிரி சென்னையிலேருந்து இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறாங்க. எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி மூலமாக பேராசிரியர் PS ராஜ்குமார் வந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கத்தை தெரிவிக்கிறேன்.
அப்படியே பாருங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. இங்கே பாருங்க. ரெண்டு கை பிடிச்சி. நீங்கள் பாருங்க. தேங்க்யூ சார். வாங்க வாங்க. அந்த அற்புதமான நிகழ்விலே 10 நிமிடம் நம்மோடு உரையாற்ற வருகிறார். இந்த நல்ல செய்தியை பகிர்ந்து கொண்டு இந்த மேடையில் திருவிளக்கு ஏற்ற திருவிளக்குன்னு சொன்னோம்னா ஐயா போச்சுருவாங்க. திருவிளக்கு ஏற்ற உகந்தவர்கள் அத்தனை பேரையும் வணங்குகிற அதே நேரத்தில் இந்த திருவிளக்கு ஏற்ற காரணமான தீக்குச்சிகளையும் கொஞ்சம் வணங்கணும். திருவிளக்கு ஏற்றுவதற்கு அடிப்படை காரணமே மூல காரணமே எது? தீக்குச்சி. ஒரு பித்தன் சொன்னான், எல்லோரும் திருவிளக்கு ஏற்றி வணங்கினார்கள். பித்தன் சொன்னான், நான் தீக்குச்சிகளை வணங்கினேன். நான் திருவிளக்கு ஏற்றுவதை விட தீக்குச்சி உண்மையில் மேலானது, எளிதானது. அந்த அடிப்படையில் தீக்குச்சிகளாக இருக்கிற மாணவ செல்வங்களை உங்களுக்கு என் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். தம்பிகளை உங்களுக்காக தான் பேச வந்திருக்கேன். கொஞ்ச நேரம் கொஞ்சம் காது இந்த பக்கம் திருப்புங்க. திருப்புறீங்களா? எப்படி திருப்புறீங்க? இப்படி திருப்பக்கூடாது. திருப்பதுன்னா கொஞ்சம் மூளையும் காதையும் கவனமாய் திருப்புங்கள் என்று வேண்டுகோள் விடுத்து
ஒரு அடர்ந்த காடு. அந்த அடர்ந்த காட்டில் யாருக்கு வந்துட்டாங்க மாதிரி நினைச்சிட்டாங்க. ஒரு அடர்ந்த காடு. அந்த அடர்ந்த காட்டில் மனிதர்களே இல்லை. மனிதர்களே இல்லாத காடு எப்படி இருக்கும்? யாராவது சொல்லுங்க. பசுமையாக இருக்கும். யார் சொன்னீங்க? பசுமையா இருக்கும். வேற எப்படி இருக்கும்? யாராச்சும் ஒரு ஆசிரியர் சொல்லுங்க. நல்லா இருக்கும். எப்படி இருக்கும்? அமைதியாக இருக்கும். ஏன்னா அமைதியாகவே இப்ப சத்தமாக சொல்லுவாங்க. யாராச்சும் ஒரு ஆசிரியர் பெருமக்கள் சொல்லுங்க. மனிதர்களே இல்லாத காடு எப்படி இருக்கும்? தூய்மையாக இருக்கும். தூய்மையாக இருக்கும். வேற மனிதர்களே இல்லாத காடு எப்படி இருக்கும்? சொல்லுங்க. விலங்குகள்லாம் பாதுகாப்பாக இருக்கும். அப்படி நிறைய இருக்கும். இருந்தாலும் கூட நம்முடைய அசோகன் வந்து கட்டளையின்படி கொஞ்சம் நறுக்குன்னு சுருக்குன்னு போங்கன்னு சொன்னாரு. அதனால மனிதர்களே இல்லாத காடு எப்படியெல்லாம் இருக்கும் என்ற கற்பனை சிறகை நீங்கள் விரிச்சிங்கன்னா என்னென்னமோ வந்து உடைய மனதிற்கு இதமாக இருக்கும். அப்படி ஒரு நாட்டில் ஒரு சமூகத்தில் குழந்தைகளே இல்லாத நாடு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? குழந்தைகளே இல்லாத நாடு எப்படி இருக்கும்? அவர்களை வேலைக்கு வருமாறு அன்போடு அழைத்து போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உட்கர்ஷ்குமார் அவர்கள் அவர்களோடு எங்களது பெருமைக்குரிய பன்னீர்செல்வம் ஐயா அவர்களும் திருமதி பிரேமலதா பன்னீர்செல்வம் அவர்களையும் வேலைக்கு வருமாறு அன்போடு அழைத்து கொண்டிருக்கிறோம். நல்ல உற்சாகம். சிறப்பு மகாத்மா பள்ளியை சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் தொடங்கி அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திரு பன்னீர்செல்வம் அவர்களையும் பிரேமலதா பன்னீர்செல்வம் அவர்களையும் நம்முடைய டெபுட்டி கலெக்டர் உபேஷ்குமார் ஐஏஎஸ் அவர்களையும் வருகையில வரவேற்று மகிழ்கிறேன். நன்றி. உபேஷ்குமார் ஐஏஎஸ் அவர்களுக்கு வணக்கம் தெரிவித்து தொடர்கிறேன். நண்பர்களே, குழந்தைகள் இல்லாத வீடும் நாடும் எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது ஒரு துயரந்தே தோய்ந்த வலி மிகுந்த குடும்பமாக இருக்கும், வலி தோய்ந்த நாடாக இருக்கும் என்கிற சிந்தனையோடு தேடி சோறு நின்று பல சின்னம் சிறுகதைகள் பேசி வாடி துன்பம் மிக உணர்ந்து பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிளப்பருவம் மீதி ஒரு கூற்றுக்கு இறையனப்பின் வாயு பல வேடிக்கை மனிதரைப் போல நாமெல்லாம் வீழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக கிரியா ஊக்கியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற அன்பிற்கும் பண்பிற்கும் போட்டுள்ளக்கூடிய திரு அசோகனுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அசோகனை பற்றி ஒரு சின்ன அறிவா 19 ஆண்டுகளாக இந்த பணியில தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். 19 ஆண்டுகளாக ஒரு ஆபீஸ்ல ஒரே சீட்லயே எங்களால் உட்கார முடியுமா? ஒரு வீட்டில் 19 ஆண்டுகளாக ஒரே வகையான உணவுகளையே சாப்பிட முடியல. சேவை என்பதனால் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அசோகன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா ஒரு 3 அர்த்தம் சொல்றாங்க. அசோகன்னா ரொம்ப அழகானவர். ஒருவேளை சின்ன வயசுல ரொம்ப அழகாக இருப்பார், இப்போ இருக்க அழகாக இருக்காரு. அப்புறம் இன்னொரு வந்து மன்மதன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க இது மொழிபெயர்ப்பு, அதாவது அறிஞ்சொல் பொருள் பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமானது அசோகன் அப்படின்னு சொன்னா சாரோலஸ், அதாவது துயரம் இல்லாதவன் அப்படின்னு நான் சொல்லலாம். கூகுளில் தேடி பாருங்க, தமிழ் செக் பண்ணிக்கலாம். எவன் சொல்லி நம்ப கூடாதுல, செக் பண்ணி பாருங்க. அப்படி துயரமில்லாத மனிதனாக இருக்கிறார். துயரமில்லாத மனிதன் எப்படி இருப்பான்? மற்றவங்களுக்கு துயரம் கொடுக்காத மனிதனாகத்தான் இருக்க முடியும். சேவை மனப்பான்மை இருந்தால் தான் அது
நடப்பில் சாத்தியம். ஏன்னா அசோகன் என்கிற சின்னம் தான் இன்னைக்கு இந்தியாவோட சின்ன அசோக சக்கரம் தானே. உத்தரப்பிரதேசத்தில் எங்க இருக்குது அந்த அசோக சக்கரம்? இது தூண் எங்க இருக்கு தம்பிகளா? கருதையில எங்க இருக்கு? சாரநாத்தில் இருக்கா? அதான இந்தியாவின் சின்னம். இந்தியாவின் சின்னம் எது? ஆமா, இந்தியாவின் சின்னம் அசோக சக்கரம் என்று சொன்னால் மதுரையின் சேவைகளில் அடையாள சின்னமாக திரு அசோகன் இருக்கிறார் என்ற பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன். அசோகனை பற்றி வரலாற்று புராண கதையெல்லாம் சொல்லணும்னா ரொம்ப நேரம் ஆகும். ஏன்னா சீதா பிராட்டி இருக்காங்கல்ல, அசோகவனத்தில் அசோக மரத்துக்கு கீழே உட்கார்ந்துருக்கும் போது தான் அனுமன் போய் சந்திச்சார். படிச்சிருப்போம்ல புராணத்தில். அப்படி அசோக மரத்தை பற்றி நிறைய புராணங்களும் இதிகாசங்களும் வரலாற்று ஆவணங்கள் இருக்கிறது. ஒரு காலத்தில் நம்ம தொகுப்பாளர் அன்பிற்குரிய மரியாதைக்குரிய திருக்குமன் சார் ஆரம்பிக்கும் சொன்னார், ஒரு போல சில பேர் இருக்கிறனால தான் மழை பெய்யுன்னு சொன்னார் இல்லையா? ஆமா, மழை பெய்யறதுக்கு என்ன காரணம்? முக்கியமான காரணம் என்ன தம்பிகளா? மரம். நீங்க வரலாறுகளில் படிச்சிருப்பீங்க. அசோகர் என்ன செஞ்சாரு? குளத்தை வெட்டினாரு. ஐயா வந்து கொஞ்சம் திருப்பி பேசுவாங்க உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி ஆட்சியர் வந்து அந்த புத்தகத்தை வெளியிட்டு நம்ம 16 மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்குவாங்க. அதுபோல் அந்த நலத்திட்டத்துக்கு ஒரு தொலைக்கு வச்சுட்டு போயிருக்கு. ஐயா சுப்பிரமணியம் அவர்கள் பொறுத்தவர்களுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, ஏன்னா இப்போ தான் அவர் மீட்ரு போட்டு ஸ்டார்ட் பண்ணோடனே அசோகனை வந்து பக்கத்தில் அவரை தான் புகழ்ந்துக்கிட்டு இருக்கார். என்னால் அசோகனுக்கு காரியம் பெருசு. அதனால் நம்முடைய போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் முடிய உட்கர்ஷ்மா ஐஏஎஸ் அவர்கள் இப்பொழுது நூலை வெளியிட இருக்கிறார்கள். மிகச்சிறப்பான உணவு பாதுகாப்பு மற்றும் தரவை சட்டத்தினுடைய நூல் வெளியீடு மிகச்சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. அன்பிற்குரிய பெருமக்களே, அனைவருடைய வீட்டிலும் இருக்க வேண்டிய ஒரு உன்னதமான நூல். அதை அற்புதமாக பெற்றுக் கொள்கிறார். போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் நல்லா கரவழி கொடுக்கிறான். மிக சிறப்பாக புத்தகம் எழுதி என்னுடைய புத்தகத்தை வெளிநாட்டில் இருக்கிற பொழுது கேட்டு வாங்கி பெற்றவர் நமது போற்றுதலுக்குரிய பன்னீர்செல்வம் அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். உற்சாகமான கரவழிகளுங்க. அடுத்தபடியாக நம்முடைய போற்றுதலுக்குரிய ஜாயிண்ட் கமிஷனர் இடமானவர்கள் அனைவருக்கும் வழங்கப்படுகிறது. இந்த அற்புதமான புத்தகம் அனைத்து பெருமக்களுக்கும் சிறப்பாக வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக பல்வேறு போட்டிகளிலே கலந்து கொண்ட மகாத்மா மாண்டீஸ்வரி பள்ளி மாணவியர்களுக்கு பரிசு வழங்க இருக்கின்றோம். மாணவர் கண்மணிகளுக்கு பரிசு. 4 விதமான போட்டி இந்த பள்ளியிலே நடைபெற்றது. கவிதை போட்டி, கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி, பேச்சு போட்டி என 4 போட்டிகள். அம்மா பிரேமலதா அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கடுமையான உழைப்பாளி. தொடர்ந்து கல்வித்துறையிலே தனக்கென்று ஒரு தனியிடம் பிடித்து இன்றைக்கு இந்த அற்புதமான பள்ளியை பார்ப்போற்றுகிற விதத்திலே கொண்டு வந்த பெருமை அம்மா அவர்களை சாரும். அவர்களை நல்ல கடவுளை கொடுக்குற அம்மாவுக்கு இது நம்ம தான் அமர்ந்து படிக்கிறோம் அப்படின்னா அதற்கு அடிநாதகம் எங்களது போற்றுதலுக்குரிய பன்னீர்செல்வம் ஐயா அவர்களும் அம்மா பிரேமலதா பன்னீர்செல்வம் அவர்களும் நல்ல ஒரு பள்ளியை இன்றைக்கு நல்ல சித்தாந்தத்தோடு பல பேர் இன்றைக்கு இந்த பள்ளியை படித்து உலக நாடுகளிலே வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த உன்னதத்தை பார்க்கிறோம். பல்வேறு போட்டிகளிலே கலந்து கொண்ட மாணவர் கண்மணிகளுக்கு பரிசு. கவிதை போட்டியிலே முதல் பரிசு அஸ்வத் பிரணவ் அஸ்வத் குமார்
அகமது இஷா வாங்க. மூன்றாம் பரிசு மித்ரன் வாங்க. நல்ல சேரம் மித்ரன் வாங்க. ஆறு தேர்தல் அதெல்லாம் கிடையாது. ஊக்க பரிசு அடுத்தபடியாக கட்டுரை போட்டி முதல் பரிசு வசீகரன். ஊக்க பரிசு மாஃபா மீனாட்சி. கட்டுரை போட்டி முதல் பரிசு வசீகரன். இரண்டாம் பரிசு சுமித்ரா. கட்டுரை போட்டியில் இரண்டாவது பரிசு சுமித்ரா. பேர் வாசிக்கணும், கொஞ்சம் கரெக்டா வாங்கப்பா, தாங்கி வராதீங்க. சுமித்ரா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அவரை தொடர்ந்து மூன்றாவது பரிசு தக்ஷினேஷ். அவரை தொடர்ந்து காந்தரூபன். கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கீங்கன்னா ஈஸியா இருக்கு. காந்தரூபன். அதற்கு ஓவிய போட்டி முதல் பரிசு மாஃபா ஹன்சிகா ஸ்ரீ. வாப்பா முன்னாட ஹன்சிகா ஸ்ரீ. ஓவிய போட்டினா அடுத்தடுத்து சிப்பா, கார்த்திகா, ஹரிணிஸ்ரீ நிற்கணும். அதுக்கடுத்து சிப்பா, வாங்கப்பா. கார்த்திகா மூன்றாவது பரிசு கார்த்திகா. ஊக்க பரிசு ஹரிணிஸ்ரீ. அதனுடைய பேச்சு போட்டி ஹரிணிஸ்ரீ தொடர்ந்து பேச்சு போட்டி காந்தரூபன். இரண்டாவது பரிசு கார்த்தி ஆதித்யா. மூன்றாவது பரிசு நிரலியா. ஊக்க பரிசு காவியா. இந்த நேரத்திலே நம்முடைய போட்டுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் மிக மனித நுகர்வோர் பாதுகாப்பு ஆர்கனைசேஷனுடைய 20 ஆண்டு சேவையை பாராட்டி எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தை சார்ந்த ராஜ்குமார் அவர்கள் டாக்டர் அசோகன் ஃபவுண்டர் அண்ட் பிரசிடென்ட் ஆஃப் HPCO அவர்களுக்கு லெட்டர் ஆஃப் தி அப்ரிசியேஷன் இப்பொழுது வழங்கப்படுகிறது. இதை நம்முடைய உத்கர்ஷ்குமார் ஐஏஎஸ் அவர்கள் அசோகன் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
மிக அழகாக அசோகன் அவர்களின் சேவையை பாராட்டி நம்முடைய போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய டெபுட்டி கலெக்டர் அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சார்பு ஆட்சியர் அவர்கள் தேங்க்யூ சார். வணக்கம். அடுத்தபடியாக மிகச்சிறப்பாக வரவேற்பு நடனம் நிகழ்த்தியிருக்கக்கூடிய ரோஷினி அவர்களுக்கும் தாமினி அவர்களுக்கும் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. ரோஷினி அண்ட் தாமினி. நம்முடைய போன்றதற்குரிய ஆட்சியர் சப் கலெக்டர் அவர்கள் இப்பொழுது நினைவு பரிசு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மிகச் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு பெருமை செய்திருக்கக்கூடிய சார் ஆட்சியர் உத்கர்ஷ்குமார் ஐஏஎஸ் அவர்களுக்கு அசோகன் அவர்கள் நினைவு பரிசு வழங்குகிறார். அதை பாராட்டி சிறப்பு செய்யப்படுகிறது. சார் ஆட்சியர் இஸ்லாமட்டி சப் கலெக்டர் போட்டுதலுக்கு பாராட்டுதலுக்கு உத்கர்ஷ்குமார் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி சிறப்பு செய்யப்படுகிறது. இங்க பாருங்க